மாட்டீர்களா? இது எங்க இடம்? இது எங்க இடம்? இது எங்க இடம்? இது எங்க இடம்? சும்மா நீ போயிட்டு வா, கொட்டி அத்தை இன்னைக்கு நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். யார்கிட்ட வேணாலும் போயிட்டு வா, சீக்கிரம் வந்து சொல்ல. ஆமா, என் கொட்டை உன் கண்ணுக்கு தெரியுதா? ஏன் அதானே ரெண்டு கொட்டையை போட்டுக்கிட்டு தானே தெரியா? ஏற்கனவே என்னுடைய கொட்டைய பார்த்த ஒருத்தி பார்த்த காரணத்தினாலதான் அவளை வந்து அந்தரத்துல வந்து மகதியானாக வைத்திருக்கிறேன். அதுக்குத்தான் பொம்பளைகிட்ட கொட்டையை அப்பப்ப காட்டப்படாது. நான் சொல்லக்கூடிய காதில் அணிந்திருக்கக்கூடிய உருத்திராட்ச கொட்டை. பொம்பளையாவது பார்த்துட்டு போயிடுச்சு, நானெல்லாம் வெடுக்குன்னு அத்தையா விடுவேன். ஆனா நீங்க அக்கறை கூட்டம்ங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. கழுவுறதுலயும் நழுவுற மீன் மாதிரி மட்டும் உருவிட்டு போயிடக்கூடாது. அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இது நான் எங்க இடம்னு சொல்றேன், அப்படி இல்ல எங்க இடம்னு நான் சொல்றேன்னா அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கேன். சரி, உங்க இடம் நீ எப்படி சொல்ற? நீங்க உங்க இடம் நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலை சாரல். வேள்வி என்றால் என்ன? வேள்வி என்றால் யாகம். யாகம் வந்து யாரு செய்வார்கள்? யாகம் செய்வது முனிவர்கள். அப்ப முனிவர்கள் பண்ற இடத்துல செய்யற இடத்துல உங்க மனிதருக்கு இங்க என்ன புடுங்குற வேலை? புடுங்குற வேலை கெடுக்கிற வேலைன்னா கொட்டி அத்தியா விடுவேன் நானு. பாப்பா நான் கேக்குறேன், வேலி மலையில யாகம் நடத்துறது எங்க? நீ உங்க பேச்சுக்கு நான் வர்றேன். யாகம் செய்வது எங்க? என்ன யாகம் நடத்துவது ஆலயங்களில் செய்வாங்க, பூமியில செய்வாங்க, மலை மேலையும் செய்வது உண்டு. இருக்கிறது வேலி மலை உண்டு. அங்க இருக்கிற வேலி மலை இருக்கா? ஆமா. அது வந்து உங்களுக்கு சொந்தம். அடிவாரத்தில் என்ன செஞ்சிருக்க? விவசாயம் செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், தென்னை மரம் வச்சிருக்கான். இது வந்து இது தென்னை மரம் இங்கிட்டு பாருங்கய்யா, இங்கிட்டு பாருங்க. தென்னை மரம் வச்சிருக்கமா? இங்கிட்டு தென்னை, இங்கிட்டு இது சோளம் போடுவோம், சில நேரம் உள்ள கம்பு போடுவான். அது சரி. இங்கிட்டு இது பக்கம். அதனால இங்க விவசாயம் செஞ்சிருக்கான். எங்க விவசாயம் செஞ்சிருக்கான்? அடிவாரத்துல. அடிவாரத்துல வேலிமலை சாரல். சாரல்னா ஓரம். இந்த ஓரத்துல விவசாயம் செஞ்சிருக்கிறோம். அடிவாரத்துல ஓரத்துல நீங்க பண்றவங்க விவசாயம் நாங்க செய்ய வந்திருக்கிறோம். விவசாயி நம்ம நீங்க. ஆமா, காவலுக்கு வந்திருக்கிறேன். இடமே எங்களுடைய இடம் தான். நியாயமான கருத்து. சரி, பிறண்டு பேசக்கூடாது. என்கிட்ட போறேன், அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. உருட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் நானு. நாங்கெல்லாம் பிரட்டி விட்டு அடிச்சுட்டு போயிருவோம். நீங்க பிரட்டி அடிக்கிற கூட்டம்ங்கிறது தெரியும் சாமி. பேசுங்க பேசுங்க. நீங்க தானே விவசாயி? ஆமா. பல தானியங்களை வந்து நீங்க வந்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி மகன் நீங்க. ஆமா ஆமா. அப்படிப்பட்ட விவசாயம் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்ன யாருன்னு கேளியா? நீங்க கீழே பண்றீங்க, நாங்க மேல பண்றோம். எங்கிட்டு பண்ணுனா சோழி முடிஞ்சா சரி. அப்படி இல்ல, நாங்க மேல இருந்து பண்ணலைன்னா நீங்க கீழே பண்ணவே முடியாது. என்ன நீங்க மேல இருந்து பண்றீங்க? அதான் எங்களுக்கு உங்களுக்கு உள்ள வேறுபாடு. ஏன்னா பேசி பாருங்க, நீ பெரிய விவசாயி மகன். ஆமா, பெரிய கருப்பன. நீ காவல்காரனா? காவல்காரன்யா. காவல்காரன் அப்புறம் கிறுக்கு பையல தெரியாம கேக்குறேன். ஏன்னா கிறுக்கு இருக்க வேண்டிய மனிதனா இருந்தா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆர்வம் என்ற கிறுக்கு இருக்காங்க. ஆனா இப்படி பேச்சால கூட கிறுக்கா நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? என்ன முத்து முத்தாக இந்த இடத்துல முத்தப்பா என்ற வார்த்தைக்குள்ள உள்ள நுழைஞ்சு முத்து ராசாவாக நீங்க வந்து இன்னைக்கு நிக்கிறீங்க. அப்படி என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு பகுதி என்ன தகுதியான இடத்துக்கு தான் ரொம்ப பகுதியில ரொம்ப தகுதியா வரணும். ஆனா நான் என்ன சொன்னேன்னா, மேல இருந்து பண்ற நாங்க, நீங்க கீழே இருந்து பண்றீங்கன்னா நீங்க கீழே விவசாயம் பண்றீங்க. விவசாயம் பண்ணணும்னா அதற்கு முக்கியமா என்ன வேணும்? முதல்ல விவசாயம் பண்றதுக்கு முதல்ல வந்து தண்ணி வேணும். முதல்ல புரியுதா உங்களுக்கு? தண்ணி இருந்தா தான் உழுக முடியும். உழுகுறதுக்கு அடுத்து கலப்பை வேணும். அப்ப அங்க தண்ணி என்ற கடவுள் வரண பகவான் யாரு? எங்க மாதிரி தேவர்கள். சரி, அவர் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க, மேலே. சூரிய பகவான் யாரு? தேவர்கள் மேலே. வாயு பகவான் யாரு? தேவர்கள் மேலே. வரண பகவான் யாரு? தேவர்கள் மேலே. ஏன்னா வெயில் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வாழக்கூடிய மனிதர்கள் என்னப்பா பொழுதே தெரியலப்பா, சூரிய முகமே காணாமப்பா, கீழே இருந்து மேல பார்க்கணும். காற்றே அடிக்கிறேன்னு வச்சுக்க, என்னப்பா ரொம்ப புழுக்கமா இருக்கப்பா, காற்றே அடிக்கலப்பா அப்படின்னு கீழே உள்ளவங்க மேல பார்க்கணும். மழை பெய்யலைன்னு வச்சுக்க, அட வர்ண பகவான் எப்பப்பா இடிஞ்சு விழ மாட்டாயா அப்படின்னு கீழே உள்ளவங்க மேல பார்க்கணும். ஆக மேலே உள்ளவங்க கீழே பார்த்தா கீழே உள்ளவர்களுக்கு வேலை சொல்ல வர்றீங்களா? அதனாலதான் 10 கால் 3 தலை பார்க்கும் கண்ணால் வாய் 3 ஓரிடத்தில் நான் கண்டேன். ஆனால் அதை முத்துராஜா, நீங்க விவசாயி மகனே, நீங்க அதை நீங்கள் கண்டீர்களா? என்ன கண்டீர்களா? என்ன கண்டீர்களா? நீங்க விவசாயி மகன். ஆமா, ஒரு விவசாயிக்கு முக்கிய குறிப்பு என்ன வேண்டும் அப்படி என்று முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன். அதைத்தான் நானும் சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? என்ன? உழுகுறதுக்கு முதல்ல கலப்பை வேணும், முதல்ல தண்ணி வேணும், அப்புறம் கலப்பை வேணும், அப்புறம் தான் எல்லாமே வேணும். பரவாயில்லையா? ஏன்னா நீங்க கெட்டிக்கார பையனுக்கு எட்டி பிடிச்சு பேசுறீங்க பாத்தீங்களா? கலப்பையில உழுகலைன்னா விவசாயம் எப்படி செய்ய முடியும்? தரிசுல போய் செய்ய முடியுமா? அதே நேரத்துல வந்து உழுகுறதுல வந்து ரொம்ப பலவித உணவெல்லாம் இருக்கு. ஆமா, நீங்க என்ன, நீங்க விவசாயி உங்களுக்கு தான் தெரியும். நாங்கெல்லாம் வெத்து ஓட்டு ஓட்டவே மாட்டோம் எப்பவுமே. அப்படிங்கிறீங்க? ஆமா. நான் தேவலோகவாசி, நான் பூலோகவாசி.
மாதிரி இருந்துட்டு போங்க. நீங்க இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன தேவையா? யோ இது என்னையா வம்பா இருக்கு? இது என்ன வெனமச்சரா இருக்குது? வெனமச்சரா? இப்ப சூரியன் எங்க இருக்குன்னு இருக்கிறாரு. இப்ப சூரியன் வந்து இப்ப இருக்கிற இடம் வந்து என்ன அண்டம் என்ற இடத்துல கீழே இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதியா. ஆனால் சரி, காற்று எங்க இருக்குன்னு அப்ப இங்க சொல்ல முடியுமா? காற்று எங்க இருக்கு? நம்ம உடல்கள் இருக்கியா? காற்று இல்லைன்னா நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்க முடியுமா? அதே போலதான். ஆனால் நீங்க எங்க சுத்தினாலும் நான் தேவலோகவாசி என்று, நான் பூலோகவாசி என்று நானும் வந்திருக்கிற இடத்துக்கு. நீங்க பூலோகவாசி தானே? ஆமா. வாழ்க வையகம் எல்லாம் புகழ வேண்டும். சரி. ஆனால் இது எங்க இடம் நான் சொன்னேன். அதற்கும் நீங்க பேசி, உங்க பேர் என்ன? என் பேரு இருக்கிறது முதல்ல கேட்கறது இருக்கட்டும். முதல்ல நீங்க யாரும் உங்க குடும்பத்துல யார் யார் இருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, என்ன யாருன்னு கேட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன நீங்க கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல தெரியாம கேக்குறேன். ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? அப்படி கிடையாதுயா. கார்டு கொடுக்குறமா? ஆமா. இன்னைக்கு மனிதனா பிறந்துட்டா எல்லாருக்குமே ஆதாரம்ங்கிறது ஒண்ணு வந்துருச்சு. தன் ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போனாலும் இன்னைக்கு சிறுநீர் கழிக்கணும்னா ஆதாரத்தை கொடுத்தான்றான். மனிதனுடைய தலையெழுத்தே ஆதாரம். ஆனால் இந்த உலகமே படைப்புக்கு அதிபதி என்ற பிரபனுடைய மகன் நாங்கெல்லாம் சேதாரம் இல்லாம கொடுக்கின்ற காரணத்தினாலதான் இந்த உலகம் எல்லாம் நீங்க ஆதாரத்தோட இன்னைக்கு வாழணும். கணக்கு. சரி, நீங்க யாரு, முதல்ல எங்க இருந்து வர்றீங்க அப்படிங்கிற விவரத்தை முதல்ல சொல்லுங்க, எனக்கு புரியுற மாதிரி. நான் ஒரு தேவலோகவாசி. சரி. என் பெயர் நாரதன். என்ன சொன்னீங்க? நாரதரா? ஆமையா. நீங்களா? அடியண்டா. என் தெய்வமே, என் கடவுளே, நான் யாரும் தெரியும், யாரோ எவரோன்னு பேசி நீங்க இது நாரதரா? அடியண்டா. எங்க இருந்து வரணும்னு சொன்னீங்க? மேலூரில் இருந்து வருகிறேன். மேலூர்ல இருந்து என்ன இதுக்கு வந்து எங்க காசம்பட்டிக்கு? அதுக்காயா? எதுக்கு? அதற்குத்தான் வந்தேன். அதுக்குன்னா எதுக்கு? ஆரம்பத்தில் சொன்னீர்கள் அல்லவா, கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஓரடி, ஈரடி, மூன்றடி, நான்கடி, ஐந்தடி, அரிசிரடி, எழுசிரடி, ஆசிரியரடி, உன்னடி, எண்ணடி, வாயடி, செல்லாதடி அடி எடுத்து இந்த உலகத்தை பார்ப்பதற்காக தான் ககனமாக பார்க்க வந்திருக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் பொண்ணுன்னு வச்சிருக்கியா? என்ன காவல்காரனா டோக்கன் கொடுக்குறவனா? எல்லாம் ஒரு முடிவனை பார்த்தீங்க, அப்படி கேட்கலாமா நீங்க? கல்யாணம் ஆச்சா ஆகலன்னு ஒரு சின்ன பிள்ளை கேட்டானா பெரிய மனுஷன் சொல்ல கத்துக்கிறான். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை வென்றவன் வெறுத்தவனா கிடையாது. கல்யாணம் ஆகல? இல்ல. அடச்ச, ரொம்ப வேதனையா இருக்கு. கல்யாணம் பண்ற நோக்கமே இல்ல. வேண்டாமியா. இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா மதுரையில கல்யாணம் ஆகுது. எதை அடிச்சாங்க? நீங்க உங்க சாமான நீங்க புடிச்சு அடிச்சுக்கிறீங்க, எனக்கு தேவையா? நான் தான் அடிக்க முடியும். சரி, ஏன் கல்யாணம் ஆகல? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கோச்சுக்கார மாட்டேன் ஐயா. கல்யாணம் பண்ணினவர்கள் பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். நீங்க ஏன் பண்ணலன்னா நான் கேட்கிறேன். அது ஏன் தவறியும் நான் பண்ணல. கேட்டா கோச்சுக்க மாட்டேன். எனக்கு என்ன கோவம் இருக்கா இல்லையா? எது? ஆசை. ஆசை இல்லாமையா நான் இங்க வந்திருக்கிறேன்? இருக்குது, இருக்கு. ஆனா இருக்க வேண்டியது எல்லாமே சரியா இருக்கு. உண்டு, எல்லாம் சரியா இருக்கு. இந்த அந்தரத்துல வந்து நான் என் உள்ளத்துக்குள்ள அடக்கி நான் வந்திருக்கிறேன். அதான் இருக்க வேண்டியது எல்லாம் சரியாவே இருக்கு. இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. ஆனா இருந்து பயன் இல்லாம கிடக்கு. நீ பயன் தர்றையா? சந்தேகம் என்ன கேட்கிறேன்? சந்தேகம் என்பது இல்லாத சந்தையில கொண்டு போனாலும் உன் மனக்கணக்கு இல்லாததாங்க. பேச மட்டும் வக்கன மத்தியில பேச தெரியுது. கல்யாணம் பண்றது துப்பு இல்ல, வெறும் அடியா அடிச்சுக்கிட்டு சும்மானு பாட்டிய மாதிரி. இங்க கேளியா? என்ன? இப்ப நான் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற உனக்கு ரொம்ப வேதனையா இருக்குல்ல? ஆமா, எங்க இடத்துக்கு வந்திருக்கிறியா சும்மா தண்ணி மடிச்சா? அவன் எங்க பூலோகத்துல 10 வயசு போய் கூட அந்த போடு ஓடுறான். சரி விடுங்க. இப்படி இல்லையா? கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டா அதை பத்தி எனக்கு என்ன கவலை? தேவையா? உனக்கு வேதனையா இருக்கா? இதை விடுங்க, அதை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு நம்ம நேரத்தை போக்கிக்கிட்டு. இங்க வாங்க, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. கேட்டா கோச்சுக்க மாட்டேன். கேளுப்பா கேளுப்பா. எது படுத்திருக்கும் போது மாடு வீடு மிதிச்சிருச்சா? எதுல? யார? உங்களத்த. என்ன இந்த ஏன் கல்யாணம் ஆகல? டேய், மாடை இப்படித்தான் மிதிக்க வைக்கணும்னு சொல்லி வச்சவங்கள நாங்க. எங்களை எதுக்கு மாடு மிதிக்குது? ஒருவேளை அசதியில மாட்டு படத்துல படுத்திருப்பே நறுக்குன்னு அதிலே முயற்சிருச்சு. எங்களுக்கு தூக்கம் கிடையாதுயா. நரை பிணி மூப்பு சாக்காடு வரக்கூடாது என்ற காரணத்தினாலதான் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றவர்கள் நாங்கள். எங்களுக்கு தூக்கம் கிடையாது, நரை கிடையாது, பசி கிடையாது, மூப்பு கிடையாது. அப்பேற்பட்ட ஆளுகளுக்கு எங்களுக்கு ஏன் மாடு மிதிக்காம? இப்படி பேசினா குடும்பம் மதுரையா உருப்படும். சரி விடுங்க. ஆமா, எதுக்கு அதை போய் நம்ம சரி நான் விட்டா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சாமி. வாழ்க.
அப்புறம் வேற என்னும் கேட்க நினைக்கிறீங்களா? வாழ்க வளருக. சொல்லுங்க சாமி. வேற என்னும் கேட்க நினைக்கிறீங்களா? நிறைய கேட்கணும். கேளியா? சரி சரி. ஏன் இல்ல நான் கேட்கிறேன், தூங்கும் போது கூட அந்த ஆசை வந்தது இல்ல. ஆசை இருக்கியா? ஆசை இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த அண்டத்துல வந்து இந்த ஆடை ஆபரணத்தோடு இப்படி ஒரு அணிகலனோடு நான் வந்து நிக்கிறேன். ஆசை இருக்கு, ஆனா போட்டு அமைக்க வச்சிருக்கீங்க அப்படியா? காரணம் என்ன தெரியுமா? நாரதன் எடுத்த பிறவிகள் 3: தேவ பிறவி, கந்தர்வ பிறவி, மானிட பிறவி. நல்லா கவனிக்கணும். இந்த 3 வீத பிறவிகளிலே இந்த கந்தர்வ பிறவிகளால்தான் குடும்பம் என்றால் என்ன, இல்லறம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நாராயண ரிஷியிடம் சென்று இந்த பண்டத்தை நான் கேட்டேன். அப்பா, மாய்கையை வெண்டவன் உலகத்துல எவனும் கிடையாதுன்னு இந்த நாராயண ரிஷி என்னிடம் நாரதனிடம் சொல்ல, நான் ஆசையை துறந்தவன் தானே, என்னிடம் நீங்கள் எப்படி சொல்லுங்க நான் கேட்க. அப்பதான் சரிதான்டா, உனக்கும் மண்ட கணம் வந்து விட்டது, இந்த கணத்தை குறைக்கணும்னா இந்த உலகம் தான்டா தோது அப்படி என்று அவர் வந்து என்ன பண்ணாரு, கன்னியாகுப்சம் என்ற ஒரு நாட்டிலே ஒரு பொய்கை, சப்த கரிமிகா என்று சொல்லக்கூடிய அந்த பொய்கையிலே மூழ்கி எழுந்தாயானால் மாய்கை என்ற குடும்பம் என்ற வாழ்க்கை என்ற இல்லறம் என்ற பெண்ணுடைய தத்துவம் என்றால் என்ன என்று தெரியுமப்பா, அந்த பொய்கையிலே மூழ்கி எழுந்து வா அப்படி என்று சொல்ல, நான் அவன் சொல்ல கேட்டவுடன் உடனே அந்த பொய்கையிலே மூழ்கி எழுந்தவுடனே பெண்ணாக மாறிவிட்டேன். அப்ப பெண்ணுக்கு உள்ள குணங்கள் எல்லாம் வந்து விட்டது. அச்சம், மடம், நாணம், வயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 4 வந்து விட்டது. அந்த ஆணுடைய தன்மையே மறந்து விட்டேன். இப்ப அப்படித்தான் இருக்கா மாறிடுச்சா? உனக்கு எப்படி இருந்தா நோக்கம்? ஒரு சந்தேகம் தான் கேட்கிறேன். நான் அப்படி கிடையாது ஐயா, நான் ஆணாகவும் இல்ல பெண்ணாகவும். காரணம் என்ன தெரியுமா? என்ன? நான் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவோ, முனிவனுக்கு முனிவனாகவோ அத்துணை தத்துவங்களும் நான் கட்டுப்பட்டவனால் அடியேன் இந்த நாரதன். தெரியுமா? ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. அதுக்காக மலர சுத்திட்டேன்றதுக்காக பொம்பளை நீ இடம் போட்டக்கூடாது. பெண்ணாக மாறும் பொழுது பெண்ணுடைய குணம் என்ன, தத்துவம் என்ன என்று தெரிவதற்காகத்தான் பிறவியை எடுத்தேன் அல்லவா, பெண்ணாக மாறினேன் அல்லவா. அந்த பெண்ணுக்கு என்ன குணம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுதுதான் அது ஞாபகார்த்தமாத்தான் எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்ச இலக்கணங்களுக்கு கட்டுப்பட்டு சாலோப, சாரூப, சாய்குஷிய பதவிகளை அடைய வேண்டும் என்ற காரணத்தினாலதான் அது பெண்ணுடைய நோக்கம். என்ன, ஆணாக இருக்கும் நேரத்துலதான் 52 மனைவிகளை திருமணம் புரிந்து 60 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகத்திலே என்ன அவன் கல்யாணத்தை பண்ணி இல்லறத்தில் ஈடுபட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்கன்னா அந்த குழந்தை பிறந்து சீமான கோமான பூமான வாழ்ந்து முடிவில் இந்த பூமியில இறந்தே தீர்ந்து விடுவார்கள். ஆனால் நாங்க அப்படி இல்லை, நாங்கெல்லாம் தேவலோகவாசிகள், நினைச்ச மாத்திரத்தில் உருவாக்கக்கூடிய தன்மை ரிஷிபிண்டம் ராத்தாங்க. அதனாலதான் 60 குழந்தைகளை இந்த உலகத்தில் வந்து 3.25 நாளிகைக்குள்ளே தோற்றுவிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த 60 குழந்தைகளும் 60 தமிழ் வருடங்களாக இந்த உலகத்திற்கு தந்தோம். ஏன்னா விட்டுருந்தோம்னா இன்னும் கூட உருவாக்கி இருக்கலாம், எதற்கும் ஒரு அளவு தேவையல்லவா. அதனாலதான் அப்பிறவி வேற, பெண்ணாகவும் மாறுவது வேற, குழந்தைகளை பெற்றெடுத்ததும் வேற, எல்லாம் துறந்து இப்ப நான் ஒரு முனிவராக வந்திருக்கிறேன். இப்ப எந்த ஆசையுமே கிடையாது. அது என்ன அடித்தால் அதிகாலையிலே நாதத்தை கொடுக்கக்கூடிய சிப்லா கட்ட எதுக்கு இது கொண்டு, எதுக்கு எதுக்கு இல்ல எதுக்கு இது கொண்டு வந்தேன்னு கேட்கிறேன். எப்பா என் பாட்டிற்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க அம்மா கலைமகள் கொடுக்கக்கூடியது கையில பிடிச்சிட்டு அடிப்பி எப்பவுமே. ஆமா, எப்பவெல்லாம் அடிப்பீங்க? எப்பெல்லாம் இறைவனை நினைத்துக் கொள்கிறோம் அப்பெல்லாம் இறைவனை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த நாதகான சப்தநாத கட்டை முழங்கும். ஓ, நினைப்போடுறப்ப நீங்களா அடிச்சுக்கிறீங்களா? அதுதான் உண்மை. இல்ல நீங்களா கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா? உண்மையை தவிர வேற இல்லை. நீங்களா அடிச்சுக்கிறீங்களா இல்ல வேற ஆளை விட்டு அடிக்க முடியல? என்னத்துக்கு வேற ஆளை விட்டு எதுக்கு அடிக்கிறோம்? நாங்க எங்களுக்கு தேவையா? நீங்களா அடிச்சுக்கிறீங்க, நாங்க தான் அடிப்போம். கேட்டா கோச்சுக்க மாட்டீங்க. எதுக்குயா கோபம்? உட்காந்துக்கிட்டு அடிப்பீங்களா? கேக்குறையா? நாங்கெல்லாம் உட்கார மாட்டோம், நாங்கெல்லாம் தேவலோக வாசி. நடந்துகிட்டே அடிச்சுக்கிட்டு திருவியல. நாங்கெல்லாம் போறதும் தெரியாது வாரதும் தெரியாது. எந்த பொம்பளை கிட்ட வேணாலும். ஆமா, பெண்களிடம் செல்லக்கூடியவன் நான் தான். அவங்க அப்பா பேரு என்ன? அனைத்து பெண்களிடம் செல்லக்கூடிய தகுதி உற்றவன் அடியேன். உங்க அப்பா பேரு என்ன? பிரம்மதேவன். அவருக்கு என்ன வேலை? படைக்கின்றார். எதை படைக்கிறார்? ஊர்வன நடப்பன இருப்பன வரப்பன சுருக்கமா சொல்லப்பன 84 லட்சம் சீவவேதங்களை படைத்தவர் என் தந்தை. உலகத்தில் உள்ள அனைத்து உயிரையும் படைக்கிறது உங்க அப்பா. எங்க அப்பா. மண்ணை படைச்சது என்பிதா. என்ன படைச்சது? என் தந்தை. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. பொருளை படைச்சது என்பிதா. மரத்தை படைச்சது எங்க அப்பா. அட்டையை படைச்சது எங்க அப்பா. கொட்டையை படைச்சது எங்க அப்பா. கோழியை படைச்சது என் தந்தை. குஞ்ச படைச்சது என் தந்தை. ஏன் குஞ்ச படைச்சாரு? ஏன் குஞ்ச படைச்சதுனால்தானே அது குஞ்சாகி
அது கோழியாக முடியும். ஆனா உங்க ஒப்பனுக்கு வஞ்சகம் அதிகம்யா. எதுக்கு? ஒரு குஞ்சம் பெருசா படைச்சு ஒரு குஞ்சம் சிறுசா படைச்சு ஏன் அப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்ய வேண்டியதானே? ஒரே மாதிரி படைத்தார் அவருடைய தகுதி என்ன ஆகும்? உங்க அப்பா கிட்ட சொல்லி நல்லா இருப்பிய. வர வர கடல் உள்வாங்கிருச்சு. உங்க அப்பா கிட்ட சொல்லி லேசா எனக்கு நீட்டி விட சொல்லுங்க சாமி. நீ எந்த கடலை சொன்ன? அதத்தான் அதென்ன உவர் கடல், உப்பு கடல், தேன் கடல், கருப்பஞ்சாற்று கடல், தேன் கடல், பல வகை 7 வகை கடல் இருக்கு. நீ எந்த கடலை சொன்ன? உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா நீங்களாவது மனசு வச்சு லேசா செஞ்சு விட்டு போங்க. நான் அந்த வேலை பாக்குறேனா இல்ல லேசா செய்யற வேலை பாக்குறேனா? மனசு வச்சா ஒரு தேவலோகவாசி, ஒரு பிரம்மாவுடைய புத்திரன் என்ன பார்த்து செஞ்சுட்டு போன்னு சொல்லு. சரி 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 விடுங்க. எல்லாம் நல்லா இருக்கீல்ல? ஆமா. நீங்க பிறந்தது யாருக்கு? நான் என் தந்தைக்கு தோற்றுவிக்கப்பட்டவன். எப்படி? மானசீகமாக வலது துடையிலிருந்து என்ன அவருடைய பிரம்மாவுடைய அங்கத்திலிருந்து சிரசில் கவதமார், தோளில் அத்திரி, உந்தியில் புலஸ்தியர் என இப்படி ஒவ்வொரு முனிவர்களாக தோற்றுவிக்கும் பொழுது வலது கால் பெருவிரலில் இருந்து தக்கனும், இடது கால் பெருவிரலில் இருந்து தரணி என்ற பெண்ணும், வலது துடையிலே மானசீகமாக அரிய நாரதன், இப்படி எல்லாம் ஒவ்வொரு அங்கத்தில ஒவ்வொரு தலையும் தோற்றுவிக்கப்பட்டவர் பிரம்மதேவன். அந்த வகையில நான் வலது துடையிலே தோற்றுவிக்கப்பட்டவன். யாருடைய துடையில? பிரம்மா. அப்ப உங்க அம்மாவுக்கு பிறக்கல? கிடையாது. ஆனா பிறப்பு ஒண்ணுதானே? அது எப்படி ஆகும்? நீங்க தொடையில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. நான் இடையில இருந்து வந்தேன். தொடைக்கு இடைக்கு என்ன பக்கம் தானே? 2 பேரும் ஒண்ணுதானே? எப்படி சொல்ற நீ? தொடை எங்க இருக்கு? கதிர் எலும்புக்குள்ள. தொடை எங்க இருக்கு? அதுதான் கதிர் எலும்பு. எங்கிட்ட ஓட்டுக்கிட்டு இருக்குது. தொடை இந்த இருக்கு. இது கால் எலும்பு, இது கதிர் எலும்பு. நான் எலும்பு அத கேட்கல. தொடை எங்க இருக்குன்னு எங்க இருக்குன்னு நீ கேட்ட? நீங்க தொடையில வந்திருக்கீங்க, நான் வடையில வந்திருக்கேன். பிரச்சனை விடுங்க. நல்லா இருக்கு. சரி, இந்த நாயை படைச்சது யாரு? என் தந்தை தான். சண்டாலே இதை ஏன் சாமி அப்படி படைச்சாரு? ஏன்? படைப்புல நல்ல படைப்புத்தான். சரி, எப்ப பார்த்தாலும் இழுத்துக்கிட்டே தெரியுதே, என்ன காரணம்? இது உனக்கு தேவைதானா? ஒரு சந்தேகம். போனமா தோழிய பார்த்தமான்னு வர நாயை பத்தி தான் நாய்க்கு தெரியும், கழுதையை பத்தி தான் கழுதைக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மனுஷன் போறதும் தெரியல வர்றதும் தெரியல, பொசுக்குன்னு வந்துருக்கான். அது இழுக்குது, இழுக்காம போகுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல இது ரொம்ப அவசியம் தானா? முக்கிய. உலகத்துல எதுலயும் சந்தேகம் இல்ல. எனக்கு சந்தேகமே அதுலதான். எதுல? எதுல? நாய் இழுவையில. அந்த இழுவையில என்கிட்ட கேட்டு நீ இன்னொருத்தர போய் எங்க நெட்டிய வாங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. தெரிஞ்சுக்கலாம்னு ஆசை, வேற ஒண்ணு கிடையாது. என்ன? பல பேருக்கிட்ட கேட்டு யாருமே பதில் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாயினுடைய புணர்ச்சி விதம், அது ஒரு விதம், அது ஒரு தன்மை, அது ஒரு கொள்கை. அது வேண்டாமையா? என்ன நாய் அது ஒரு சீவன் தானே? சரி விட்டுரும். தெரியலன்னா இத நீ இந்த அளவுக்கு நீ அத படம் பாக்குற அப்படின்னா ஏதோ உள்ளுக்க அதுக்குள்ள ஒரு சூழ்ச்சி இருக்கு. வேற ஒண்ணும் என்ன நாயினுடைய புணர்ச்சி விதம், அது ஒரு காட்டி கொடுத்த காரணத்தினாலதான் பாண்டவர்கள் 5 பேர் சரி அவ வனத்தில் இருக்கும் பொழுது அப்ப ஒரு பண்ண 5 பேர் வாழ்க்கை நடத்தணும் என்று ஒரு ஒப்பந்தம். அப்ப அடியேன் அந்த இடத்துல நான் தான் வாங்கய்யா, 5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணிடம் நீங்க வாழ்க்கை நடத்துறதுன்னா இந்த உலகம் ஏத்துக்கிறாது. ஒவ்வொருத்தரும் அந்த பெண்ணிடம் இல்லற அறையில கூடும் பொழுது மறு மனிதன் அந்த நேரம் போயிடக்கூடாது. அப்படி தெரியாம அப்படி போற நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தவருடைய பாதரட்சியை கலத்தி வைத்து விட்டு நீங்க செல்ல வேண்டும். அப்ப அந்த பாதரட்சியை கடந்த உடனே இதை குறிப்பறிந்து பார்த்து ஆகா உள்ளே அண்ணன்மார்கள் இருக்கிறார்களோ என்று விலகிவிட வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை நீங்க கடைபிடியுங்கள் என்று அடியே நான் சொன்னேன் அல்லவா. இந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்த பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க? அப்பதான் பீமனும் திரௌபதியும் கூடியிருக்கும் பொழுது அர்ஜுனாகப்பட்டவன் என்ன பண்ற, அங்க உள்ளே அங்க போறேன். அப்ப ஒப்பந்த பிரகாரம் அங்க பாதரட்சை இல்ல. காரணம் என்ன? அந்த நேரத்தில் இந்த நாயாகப்பட்டது அந்த வெளியில் இருந்த பீமனுடைய பாதரட்சை எடுத்து அடுத்த ஒரு வீதியில போட்டு விட்டு சென்று விடுகிறது. என கவி கொண்டு போவதுதான் நாயினுடைய குணம். சரி, அப்படி போட்ட உடனே உள்ளே யாரும் உள்ளவள இருக்குன்னு இவன் அவசரப்பட்டு அர்ஜுனன் உள்ளே போக பீமனும் திரௌபதியும் கூடியிருக்க பார்த்த உடனே திரௌபதிக்கு ஒரே கோபம். அட சண்டாளா, நீ என் கணவனாக இருந்தாலும் ஒப்பந்தத்தை மீறி நீ வந்து விட்டாயே. சரி அப்படின்னு சிவ சிவா சிவ சிவா என்னால் அறியாம நடந்த விவரம், வெளியில பாதரட்சி இல்லை என்று யாரும் இல்லை என்று நினைத்து நான் உள்ளே வந்தேன். அப்படி என்று இவன் சொல்ல பார்த்தா ஞான சிறுஷியால் அறிந்த திரௌபதை பார்த்தால் இது யாரு செய்த சூழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு உணரக்கூடிய தன்மையில தான் இது நாய் செய்த வேலை.
நம்ம காதலை எப்படி இந்த நாயாகப்பட்டது காட்டி கொடுப்பதற்கு காரணமாக இருந்ததோ அதை போல இந்த நாய் பூலோகத்திலே அவதார பிறவி எடுத்து அதன் நாயினுடைய புணர்ச்சி விதம் இழுத்து கொண்டே இருக்கும்படி இருக்க கடவுதரா என்று சாபத்தை கொடுத்தாலாம் அந்த பெண்மணி திரௌபதி. அது மட்டுமல்ல, இத கண்ணால ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சி விதத்தை அடுத்த ஆடவன் கண்ணால பார்த்ததுனாலதான் இந்த பாவ செயலை தீர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலதான் இந்த பூ உலகில இன்னைக்கும் மாலையை வைத்து ஏன்னா இன்று பாத யாத்திரையாக பக்தர்களாக மனிதர்கள் சென்று அந்த பாவத்தை துளைப்பதற்காகத்தான் அர்ஜுனன் அன்று பல தீர்த்த யாத்திரையாகவே நடந்து சென்றானா. அவன் நடந்த காரணமா தான் இன்னைக்கு மனிதர்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் ஐயப்பனுக்கு முருகருக்கு இப்படி எல்லாம் மாலையை போட்டு சுமந்து அந்த பாவ செயலை திறக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப சந்தோஷம். என்னைய பத்தி எது? உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பி. உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. சற்று முன்பு ஆலோலம் செய்கின்ற இசை கானம் கேட்டது யாராக இருக்கலாம்? 2 பெண்கள் காவல் காக்குறாங்க. 2 பெண்கள் உள்ளே காக்குறாங்க. ஆமா. நீங்க? நான் வெளியில் காவல். அவர்கள் பெயர் சொல்லவில்லையே. ஒண்ணு வள்ளி. வள்ளியா? இப்ப வந்துரும். பெயர் என்ன சொன்னீங்க? வள்ளி. அதத்தாங்க கேட்டேன். வள்ளியா? இந்தப்ப வந்துரும். சரி, வரட்டும் பாப்பா. அடுத்தவர்கள்? அடுத்து நம்ம ஆளு சப்பட்டை. சப்பட்டையா? அதுக்கு சப்பட்டைன்னு உனக்கு எப்படி தெரியும்? சாமி, ஒரு காலத்துல நல்லா அவளுக்கு உருண்டியாத்தே இருந்துச்சு. அடிச்சு அடிச்சு பூரா சப்பட்டி ஆக்கிட்டாங்க. அது தேவைதான். முரட்டு அடியா இருக்கும் போல இருக்கு. நீ வேற சந்தேகத்துக்கு வேணா பாருங்க. டெய்லி அடிச்சா அது என்னத்துக்கிட்டே ஆகுதா? உடம்பா என்னது அது? பாவத்தை நடக்க முடியாம அகட்டிக்கிட்டு பாரு. சரி, நான் வந்திருப்பதா கூறிவிட்டால் அழைத்து போயிட்டாங்க. வாமா மல்லாக்கா. அட நாதமத்தை பாக்க பேசாமத்தே உக்காந்துருக்கியா? அடியா மல்லாக்காய். நான் குப்பரக்கா, அவன் மல்லாக்க. தெரியாம தெரியல என்ன? ஆசையுள்ள பாத்திகத்தின் அத்து ஒண்ணு நட்டு வச்சு நீ பூவாயி
அடிச்சு அடிச்சு அகண்டு போச்சுன்னு சொன்னியே, யார சொன்னேன்னு? ஆற யார் என்னமோ சொல்லி இருந்தீங்க, என்ன சொன்னீங்க? எப்ப யாரு சொன்னாங்க? அடிச்ச டேய் உன்னையதான் என்னதான் சொன்னியா? சாமி வாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்கிறதாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்கிறதாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்கிறதாமா கூத காயத்துறா. சாமி, அதே வர்றான்ல, ஒரு குத்தாவது நறுக்குன்னு குத்தி இருக்கலாம்ல. பழக தெரியாத ஆளு என்ன வேணாங்கிற சாமிட்ட போற குத்தது அவரே குத்த சொல்றாரு, அவரும் குத்த மாட்டேங்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன சாமி? வேணாங்கிறது அவர்கிட்ட போறேன், நான் வேணுங்கிற வர மாட்டேங்க. என்னால முடியல. நான் வாழ்க்கையை வெறுத்தேன்னு அந்த பெண்ணு தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆ, உங்ககிட்ட ஒரு புலமையும் இல்ல, ஆ, அதனால சரி. அவங்க சௌகரியத்தை களி கண்ட ஆமா, சூடு ஏத்துங்கன்னுங்கிறேன். ஓ, இது சரிதான். ஆஹா, விரதத்தை கிளச்சிருவா அவளா இருக்கு. ஆனா மாளிகை என்ற பெண்களை மிஞ்சினது உலகத்தை. விஸ்வாமித்திரர் 2 பேர்த்த பார்த்து கவட்டை விட்டாரு. அப்புறம் நான் சொன்ன சரியா தானே இருக்கு. முத்துராஜா, என்ன சாமி? முத்துராஜா, ஆ, ஆனா உண்மையில என் ஞாபகம் எங்க போய் விட்டதல்லவா? வேற பக்கம் போயிடுச்ச, நோக்கம் வந்துருச்சு. திலோத்தமை நினைக்கிறேன் இப்ப. ஓ, என்ன தவத்தை கெடுக்க வந்த என்ன சலமிக்க சாரலா தேவி இவங்க அடங்கு வேலாயுதான் பக்கத்துல கிடங்கு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநியாயம் உண்மை. பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலும் 52 ஆள தெரியாம நீ தடவிட்ட. ஒண்ணும் பிரச்சனை சார். 53 வச்சுக்குங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு. அவ காதலியா இல்லை காதலியா, நாயகியா ரெண்டும் கட்ட பாதகியா. ஐயா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலும் உண்டு. உண்மையை சொல்லு, நேரம் எனக்கு இல்லை இல்லை. உண்மையை சொல்லு சுட்டா தெய்வத்தை நம்புறதில்லை. உண்மையை சொல்லேயே நேரம் எனக்கு இல்லை இல்லை. பொய்களை கண்டிருந்தால் தெய்வத்தையும் நம்பவில்லை. மையை கண்ணிலே மூட்டி என பொய்யா வழக்கு கொடுத்தாள். ஐயா தாமரை குறைச்சு என நெத்தியில பட்டை அடித்தாள். இத்தறிந்த தெய்வம் இருப்பையும் நெஞ்சினிலே இவ பொம்பளை, இவ பொம்பளையா நான் நம்பலையா, இவர் பொம்பளையா வாழ்க்கையிலே வம்பிள்ளையா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு. ஆயிரம் பாட்டை சொல்லி தந்தவளு பொம்பளதான், நெஞ்சுக்குள்ள பாட்டை சொல்லி தந்தவளு பொம்பளதான். ஆயிரம் பாட்டை சொல்லி தந்தவளு பொம்பளதான்.
நம்ம இடத்துக்கு யார் மகாமுனிவர்? கேட்டுக்கிட்டே தெரியுறீ காலையில. இங்க நிக்கிறேன்டா. அண்ணே, இங்க நிக்கிறீங்களா? அம்மா, உன்னை அண்ணா, அடிக்க பாரு. வணக்கம் அண்ணா. நல்லா இருடா. நாரத மகாமுனி வந்தாங்க, தேவலோக வாசி, பிரம்மாவின் மித்திரன். இங்க வந்திருக்கிறார். ஆமா. சத்தியமா? ஆமா. நிஜமாவா? உண்மையாவே. எதுக்கு வந்தாரா? எதுக்கு வந்தாரு? மகனவரை அழைத்து வாருங்கள், அண்ணாசிகளை பெற வேண்டும் அண்ணா. சுவாமி வணங்குகிறேன், அண்ணாசிகளை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. அதனால வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா? ஜானகி தேவி ராமனை தேடி. ஏன்னா அயோத்தியில ராமருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்கல்ல, அப்ப ராமனுடைய பெருமையை பாடலைன்னா எப்படி இருக்கும்? இருவிழி வாசல் திறந்து வைத்தார் ராமன் வருவார், மொழிவிட்டார் தந்தோரை கூட மொழிவிட்டார். ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தார். பூலோகத்தை நாடி வந்து விட்டார். அவருக்கு அப்படிதான் இருக்கும். வரம் ஏதாவது வேணும்னா வாங்கி சொல்லுங்கள். வேற என்ன வேணும்? சுவாமி சின்ன பிள்ளை எதுக்கோ தெரியல, என்னது இல்ல. தப்பா தவறா எது பேசுங்க. இந்த குளூர்ல அவளுக்கு ஆலமரத்துல இந்த குளூர்ல அவளுக்கு முணுமுணுக்குது. சுடு தண்ணி ஊத்தி விட. நல்ல ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க. எண்ணம் போல் வாழ வேண்டும். சாமியாரை பத்தி என்ன தெரியல. அதுக்கு அவதான் வர்றாங்க, ஒரு லேசாவது செஞ்சியடா. என்ன நீங்க சமயம் பார்த்து ஒரு குருட்டு குத்தா ஒரு குத்து குத்தி